தலைப்புக்குள்ளே போகலாம். முதல்ல மாதங்களில் அவள் மார்கழி என்று சொல்லுவதற்கு முன்னால் மார்கழியின் சிறப்புகள் வேண்டும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டால் தானே அந்த மார்கழிக்கு அவங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதங்களில் அவள் மார்கழிக்குமா, அந்த மார்கழியில் வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் கள்ளழகருக்கு அந்த சித்ரா பௌர்ணமி என்று சூட்டப்படுகிறது. அந்த சூடி கொடுத்த மாலை தான் கள்ளழகருக்கு சூட்டப்படுகிறது. பிரம்மோற்சவத்தில் வேங்கடவனுக்கு வேங்கடவனுக்கு ஆண்டாள் கொடுத்த மாலையைத்தான் சூட்டப்படுகிறது. அதே போல் வேங்கடவன் சூட்டிய மாலையைத்தான் ஆண்டாளின் திருக்கல்யாணத்திலே சூட்டப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் வேங்கடனுக்கும் எல்லாம், வேங்கடம் முதல் குமரி வரை தான் நம்ம தமிழ்நாடு. அது இன்றைக்கி மொழி வாரியாக பிரிச்சுட்டாங்க, அது வேறு. இப்படி அந்த இதனுடைய சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த இப்படி சிறப்புகளை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது கூட அந்த மார்கழி என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் லீஃப் வருடம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 28 நாள் 28 நாள்லேருந்து 29 நாள் வருது. 4 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். அதே மாதிரி தமிழில் வருகிற லீஃப் வருடம் மார்கழி மாதம்தான். 4 வருடத்திற்கு ஒரு முறை தான் 30 நாள் வரும். அந்த 30 நாளை தேர்ந்தெடுத்து தான் ஆண்டாள் பாடுகிறாள். தன்னுடைய காதலனை பாடும்போது ஒரு நாள் கூட எச்சா கிடைக்கும் இல்லையா என்று ஆண்டாளுடைய ஒரு சிறப்பு உண்டு. இப்படி இந்த மார்கழியினுடைய சிறப்புகள் வந்து இதெல்லாம் ஆன்மீகம். 30 நாளும் வந்து ஆண்டாள் தனக்காக பாடவில்லை. முதல்ல அது தனக்காக தன் கூட தோழியரை அழைத்து கொண்டு வருகிறாள். இந்த வீடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுகிறாள். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே வரதராஜ பெருமாள் கோயிலில் நின்று சொன்னாரே, நீங்கள் சொர்க்கத்திற்கு போகும் ரகசியத்தை சொல்லுகிறேன் வாருங்கள் என்று. அதை போல ஆண்டாள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு தான் அந்த கோயிலுக்கு போகின்றார். இதெல்லாம் ஆண்டாளுடைய ஆன்மீக சிறப்புகள். அறிவியல் சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூமத்திய ரேகைக்கு கீழே உத்தரையானம் தட்சியானம், அதான் இந்த தட்சியானத்தினுடைய கடைசி தான் மார்கழி. அந்த உத்தரையானம் தொடங்குவது தையிலிருந்து தொடங்கிடும். அது தொடங்கும் போது தான் மகாபாரதத்தில் பீஷ்மர் கூட அந்த மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருந்த போது பீஷ்மர் சொல்கிறாரு, அந்த உத்தராயண காலத்திலே தான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று பீஷ்மர் விரும்புகிறார். அதுதான் இந்த மார்கழியினுடைய கடைசி. அப்படி அவர் இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், தன்னுடைய உயிர் எப்பொழுது போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வரத்தை பீஷ்மருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு யாரும் கொடுக்கல. கொடுத்துருந்தா மற்றவங்க உயிரை நம்ம எடுத்துருவோம். அதனால் அது யாருக்கு பீஷ்மருக்கு மட்டும்தான் கிடைச்சிது. அப்படி அந்த பீஷ்மருக்கு அப்படி விரும்பினது அது ஒரு காலம். அதே போல் O2 என்ற ஒரு ஆக்சிஜன், இது அறிவியல். O2 என்ற ஆக்சிஜன் அதை விட சற்று வலிமையானது O3 என்ற ஓசான். அந்த ஓசான் வந்து வலிமையாக இருக்கிறதுனால கதிரவன் சற்று இறங்கி வரும், பூமியை நோக்கி இறங்கி வரும் பொழுது அதன் புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு கண் நோய் வரும், தோல் நோய் வரும், நுரையீரலை தாக்கும், இருமல் சளி வரும், அப்புறம் நம்முடைய மூட்டுகளுடைய வலிகள் அதிகமாகும். இதெல்லாம் அறிவியல். இதுக்கு தான் காலையில் நம்ம ஒரு 4:30 மணிக்கு இப்படி எந்திரிச்சு போனோம்னா அந்த ஊதா கதிர்களை வடிகட்டி ஓசா நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய ஒரு எண்ணமும் சிந்தனையாகும். அது உடலும் ஆரோக்கியப்படும், உள்ளமும் ஆரோக்கியப்படும். இதைத்தான் மார்கழியிலே வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். அறிவியலும் இருக்கிறது, ஆன்மீகமும் இருக்கிறது. இதை நம் முன்னோர்கள் சொல்லும்போது நாம் யாரும் சரியாக பயன்படுத்தவில்லை. அதுதான் உண்மை. இதையே வந்து ஒரு அமெரிக்காக்காரனோ, ஜெர்மன்காரனோ, இத்தாலிக்காரனோ, இங்கிலாந்துக்காரனோ சொன்னால் நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து எவ்வளோ அழகாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதனுடைய பயன் என்று சொல்லிட்டு, அதே மாதிரி திருப்பதியில் வந்து எப்பவுமே சுப்பிரபாதம் பாடுறதான் பழக்கம். ஆனால் மார்கழி மாதத்தில் காலையில் ஆண்டாளுடைய பாடலை பாடித்தான் ஓப்பன் செய்வாங்க. அப்போ தான் திரும்ப அந்த சுப்பிரபாதம் பாடுவாங்க. இதெல்லாம் வந்து மார்கழியில் நமக்கு கிடைத்த சிறப்புகள். அதுதான் உண்மை.
இனி வந்துடும். மாதங்களில் அவள் மார்கழி. இது கண்ணதாசனுடைய வார்த்தை. கண்ணதாசனுடைய வார்த்தை என்று சொன்னாலும் கூட கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இது கண்ணதாசன் கொடுத்த பாடல். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம தமிழுடைய சிறப்புக்காக சொல்கிறேன். இந்த பாடல் ஐரோப்பாவில் இருக்கின்ற அத்தனை நாட்டு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பாடல் இந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ரொம்ப உயர்வாக யாரை நினைக்கிறோமோ அவங்கள நீங்கள் மார்கழியாக வச்சுக்கலாம். அதை தான் அவர் சொல்கிறாரு. காலங்களில் அவள் வசந்தம். ஒரு வசந்த காலம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மழலை பருவம், பிள்ளை பருவம், படிக்கிற பள்ளி, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இதெல்லாம் இருந்து பார்த்திங்க. அதை நினைச்சாலே வர நம்ம நண்பர் மூர்த்தி அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. அவர் பார்க்கும்போது பலரும் நினைவுகள் எனக்கு வந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த நினைவுகள், அந்த மலரும் நினைவுகளை நமக்கு கொடுக்கும். அதுதான் அந்த இது, அந்த வசந்த காலம். அதுதான் இன்னுங்க அநேகமாக இங்கே புலமை பித்தனுக்கு சொந்தக்காரெல்லாம் இருப்பீங்க, யாராவது இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவர் சொன்னது என்ன தெரியுமா? திரையுலகில் கண்ணதாசனும் வாலியும் வாழ்ந்த காலம் வசந்த காலம் அப்படிங்கிறார். இரண்டு பேருமே கவிஞர்கள். இவர் ஒருவர் புலவர். இவருக்கு இலக்கணம் தெரிகிற அளவுக்கு அவருக்கு தெரியுமா என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னது கண்ணதாசனும் வாலியும் திரையுலகத்திலே வாழ்ந்த காலம் வசந்த காலம் அப்படின்னார். இது வசந்த காலம். கலைகளிலே அவள் ஓவியம். ஓவியம் மட்டும் உயிரோட்டமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேசும். அதுதான் உண்மை. நீங்கள் சந்தேகம் இருந்தால் மோனாலிசா ஓவியத்தை பாருங்கள். என்னுடைய நண்பர் இங்கே வந்திருக்காரு என்பது இல்லை, துரை என்பவர்கிட்ட நான் என்னை ஓவியமாக வரைஞ்சி கொடுங்கன்னு அவர் வரைஞ்சி கொடுத்தாரு. 1.5 வருஷம் ஆச்சு, எங்கள் வீட்டில் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னாங்க இது நல்லா அழகாக இருக்குங்க, அழகாக இருக்கிற நான் கூடவே இருக்கேன்ல, மாட்டுங்க அப்படின்னா இல்லை வேண்டாம். அது ஓவியம் அதை எடுத்து அப்படியே மேலே எடுத்து பீரோ மேலே வச்சுட்டாங்க. இன்ன வரைக்குமே மாட்டல. இனியாவது மாட்டுவாங்க நம்பிக்கை இருக்குது, வந்திருக்காங்க. அது மாதிரி ஓவியம் வந்து நம்ம பேசும். அதான் ஓவியம் உயர்வானது. கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. எது நீங்கள் உயர்வாக நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் மனங்களிலே மார்கழியாக இருப்பார்கள். நீங்கள் உங்கள் மனைவியை கூட உயர்வாக நினைக்கலாம். மாதங்களில் என் மனைவி மார்கழி. ஏன்னா அவங்க சரியாக இருந்தால் தான் நாம் இங்கே சரியாக வந்து பேச முடியும். சரியாக இருந்து உட்கார்ந்து பேச முடியும், நிம்மதி இருக்கும். என் நண்பர்கிட்ட இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னப்பா இப்படி நம் மனதுக்கு உயர்வாக மார்கழி என்றால் மனைவி என்று தான் நீ சொல்லுகிறோம்னு சொன்னபோது அவர் மனைவி பார்த்துட்டு சொன்னார், ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கு மனதுக்கு உயர்ந்தவள் என் மனைவி தான். நான் போகணும், நான் போகலைன்னா அவள் சாப்பிடவே மாட்டா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லை நான் தான் போய் டிஃபன் செய்யணும் அதனால தான் அப்படின்னாரு. அவருக்கு உயர்வு அப்படி. மாதங்களில் அவள் மார்கழி என்று சொல்லும்போது நம்முடைய அன்னை தந்தையை சொல்லலாம். நம்முடைய அன்னை தந்தையும் மாதங்களில் அவர்கள் மார்கழி தான். ஆனால் அதை முதியோர் இல்லத்தில் விடாதவர்கள் தான் சொல்லணும். நான் எங்கள் அம்மா அப்பா கவனிச்சுக்கிறேன் அதென்று சொன்னால் கூட அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாதங்களில் அவள் மார்கழி தான். இது வந்து கண்ணதாசனோட நிற்கிட்ட ஆண்டாளுக்கு 2வது வந்துடுறேன். ஏன்னா நம்ம விட்டு அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் மார்கழியிலே சிறப்பாக பாடப்படுகின்ற ஒரு பாடல்கள் தான். ஆனால் இந்த வந்து சந்திரசேகர சுவாமிகள், காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகளிடம் கேட்கும்போது சொன்னார், சைவமும் வைணவமும் முகத்திற்கு 2 கண்களை போடுறது. இது யாரும் பிரித்து பார்க்காதீங்க. அவர் சொன்னது சந்திரசேகர சுவாமிகள் பெரியவர். அவர் இது யாரும் பிரித்து பார்க்காதீங்க. அப்படி அந்த திருவம்பாவையில் வந்து இப்படி அழகாக சொல்கிறாரு. ஒரு 8 வரி தான், ஆனால் மனப்பாடமே பண்ண முடியல. அதுதான் உண்மை. போற்றி அருளுக ஆதியாம் நின் பாதமலர், போற்றி அருளுக அந்தமாம் நின் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பெற்றதும், போற்றி எல்லா உயிர்க்கும் பாதமாம் பூங்கழல்கள், போற்றி போற்றி இருமாலும் காணாத திருவடிகள், போற்றி நான்முகனும் காணாத இணையடிகள், போற்றி எல்லா உயிரும் ஆட்கொண்ட பொன்மலர்கள், போற்றி மார்கழியில் ஆடலோர் எம்பாவா. இதுதான் பாட்டு. இது 8 நாள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு 8 நாள் ஆச்சு. அதுதான் உண்மை. 8 வரி தான். அதாவது பாருங்கள், ஒன்றும் சின்ன விஷயந்தான். என்ன சொல்கிறாரு, மாணிக்கவாசகர் வந்து கடவுளை தன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்குவோம்.
காலத்தோட்டு சாமி கும்பிடுப்பான்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ் அதான் சொன்னேன், திருவாசகத்துக்கு குறுகார் எவ்வாசகத்துக்கு முருகார் என்று சொன்னால் இதுதான் காரணம். ஆதியும் நீதான், அந்தமும் நீதான், நிலையானவனும் நீதான், நிலை பெற்ற புகழும் நீதான். திருமாலும் நான்முகனும் காண முடியாத திருவடிகள். திருமாலும் நான்முகனும் அவங்க ரெண்டு பேரும் நீ பார்க்குறியா நான் பார்க்குறேன் போட்டி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த காண முடியாத திருவடிகள், அதை பார்க்கறதுக்கு எல்லா உயிரையும் மேலே கொண்டு வரக்கூடிய அந்த பொன்மலர்களை பார்க்கறதுக்கு நம்ம மார்கழியில் போவோம். ஆடலோர் எம்பாவாய். இதான் மாணிக்கவாசி. தமிழ் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு. அதாவது இங்கே நம்முடைய கலையமுதன் சார் சொல்லும்போது சொன்னார், 18 பிறவி எடுத்தால் அதுக்கப்புறம் தான் நீ மனிதனாக பிறப்ப அப்படின்னு சொன்னார். பாம்பா பள்ளியா பூரானா ஒட்டகமா நாயா நிறைய எதுவோ 18 பிறவிக்கு அப்புறம் தான் நீ மனிதனாக பிறப்பா என்று சொன்னார்கள். ஆனால் 18 பிறவிக்கு அப்புறமும் தமிழ் தாய்மொழியாக கொண்டு நாம் பிறப்பதற்கு பெரும்பேறு பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ தமிழ். அதான் கண்ணதாசன் சொன்னார், கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். அப்படி அந்த தமிழுடைய பெருமைகளை உதாரணமாக தான் ஒரு உவமையாக தான் எடுத்து காட்டுறார் இந்த திருவடிகள் மேல். அப்படி ஒரு உவமையாக மாணிக்கவாசகர் சொல்கிறார். நிலையானவன் நீதான், நிலை பெற்றதும் நீதான், திருமாலும் பார்க்க முடியல, பிரம்மனும் பார்க்க முடியல, அந்த மனதை பார்த்துனா நமக்கு ரொம்ப ஒரு புண்ணியமாக போகும் அப்படிங்கிறார். இந்த உவமை சொல்லுவதிலே தமிழுக்கு இணையானது எதுவும் இல்லை. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஆனால் இதையே சற்று பாரதிதாசன் சொல்லும்போது பாருங்கள், அந்த உவமைகளுக்காக நான் இந்த தமிழை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் சொல்ல, பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொல்ல. ஏன்னா அமுதம் என்றால் உயர்ந்தது என்று பொருள். அந்த அமுதத்தை அனைவருக்கும் கொடுத்து விட்டு நஞ்சை உண்டவன் தான் நம் பின்னாலே இருக்கின்றான். அந்த அமுதம் என்றால் உயர்ந்தது. ஆனால் பாரதிதாசன் சொல்லும்போது சொல்கிற பாருங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன்னா அமுதுக்கு ஏற்கனவே அமுதுன்னு பேர் இருக்குது, அதுக்கு இணையான பேர் தான் தமிழும். தமிழுக்கும் அமுதென்று பேர். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இந்த அமுதம் என்றால் உயர்ந்தது. இந்த உயர்ந்தது என்பதை திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 2 இடத்துல தான் காட்டுவார். 2 குறள் தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. மழை இருக்குது இல்லைங்களா, அது அமிழ்தம் போன்றது அப்படிங்கிறார். நம்ம சென்னைக்காரர்கிட்டையும் தூத்துக்குடிக்காரர்கிட்டையும் போய் கேட்டோன்னு ஒத்துக்குவாங்களா இன்றைக்கி? அவன் சொல்லுவான், கோயம்புத்தூர்காரனுக்கு குறும்பு ஜாஸ்தி அப்படிமா இல்லையா? வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. அந்த மழை ஒரு அமிர்தத்தை போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். அப்புறம் இன்னொரு குறள் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். எல்லோரும் பேரம்பேத்தி எடுத்துருப்பீங்க, குழந்தை இருக்கும், எல்லாமே இருக்குது. நீங்கள் சாப்பிட்ருக்கும்போது உங்கள் பேர குழந்தை உள்ளே கை வச்சுட்டா, நான் நிஜமாக சொல்கிறேன், என் குழந்தை என் பேத்தி குழந்தை கை வச்சுட்டா அதை யாருக்கு கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்ருவேன். அது அமிழ்தம். உண்மையாலுமே அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அந்த அமிழ்து என்ற வார்த்தை உயர்ந்தது என்பதற்கு எப்படி அழகாக சொல்லிட்டு வந்தார் பாருங்கள். இதுதான் திருவள்ளுவர். அந்த அமிழ்தம் ஒரு உயர்ந்தது என்பதற்கு நமக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை அப்படி கொடுக்கின்றார். ஆனால் அந்த திருவடிகளை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அந்த நாம் அப்படியே நீங்கள் திருவள்ளுவரோட வந்தீங்கன்னா நம்ம அதான் தமிழ் நம்மளுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்ருக்கார். அவர் சொல்கிறாரு, பற்றுக பற்றற்றான் அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. நீ உன்னுடைய மனதிலே பற்று வைக்க வேண்டும் என்றால் இறைவனின் மீது பற்று வை, வேறு அந்த காலம் நீ விடாத, அது உன்னை காப்பாற்றும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. இந்த குறளில் என்ன சிறப்புன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பற்றுன்னு சொல்கிறது மட்டும் நீங்கள் அது மேலே பக்தி வைங்க, அப்படி அது மேலே ஒட்டி போங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த குறளை நீங்கள் வேண்டுமானால் ஒரு முறை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்கள் உதடுகள் ஒட்டி கொள்ளும். நீங்கள் ஒரு கடவுள் கூட ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. அதே மாதிரி உங்களுக்கு பற்று வேண்டாம் என்று சொல்லுவதற்கு எது மேலேயும் நீங்கள் பற்று வைக்காதீங்க, அது உங்களை துன்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லுவதற்கு
அவர் சொல்கிறாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளை சொல்லி பாருங்க, ஒரு இடத்துல கூட உங்கள் உதடு கூட ஒட்டாது. இதுதான் திருவள்ளுவருடைய சிறப்பு, திருக்குறளுடைய சிறப்பு. நீங்கள் பற்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உதடை ஒட்டிக்கொள்ளும், பற்று வைக்க வேண்டாம் என்று சொன்னால் உங்கள் உதடு கூட ஒட்டாது. அதனால் மாணிக்கவாசகர் மாதிரி அந்த திருவடிகளை நாம் பற்றினால் நமக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இது தமிழுடைய சிறப்பு. அதே மாதிரி பூதத்தாழ்வார் சொல்வார், என்ன சொல்கிறாருன்னா, தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் நான் தவம் செய்தேன், இருந்தமிழ் மாலையை இணையடியாய் உனக்கு சூட்டினேன்றதுனால் பெருந்தமிழர் ஆனேன் நான். அதாவது அவர் தவம் செஞ்சாராம்மா, அதில் ஏழ்பிறப்பும் நான் தவம் செய்யணும்னு இருந்தேன், இந்த தமிழ் மாலையை உனக்கு நான் சூட்டுனதுனால, அந்த தமிழை சூட்டுனதுனால பெருந்தமிழன் என்ற பெயர் எனக்கு கிடைத்தது. ஒரு பூதத்தாழ்வார் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக ஒரு அந்த தமிழுடைய சிறப்புகள். அதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்கிறேன். அதே போல் பேயாழ்வார் சொல்லுவார், நீங்கள் பெரிய பெரிய மலைகளுக்கு இடையில் போய் எல்லாம் நின்று கடவுளை வணங்க வேண்டாம். இந்த முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் போய் வணங்க வேண்டாம். அப்படியெல்லாம் போய் நீங்கள் நின்று வணங்க வேண்டாம். சுற்றி நெருப்பெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வணங்க வேண்டாம். அந்த கருவறையில் இருக்கிற அந்த தீபத்தின் ஒளியில் இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் ஒரு மலர்களால் உங்கள் மனம் தூய்மையோடு அர்ச்சனை செய்தால் அதுவே போதும். இதுவே அந்த கடவுள் உங்களுக்கு வரம் தருவார். இது பேயாழ்வார் சொல்கிறார். அப்போ நீங்கள் கடவுளை கும்பிடுவதற்கு உங்களுடைய மனம்தான் வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, அழகாக சொல்கிறேன்னா, கண்ணனை துலாபாரம் கொடுக்கலாம் என்று பாமா நினைத்து விடுகிறாள், அதை நாரதருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. கண்ணன் வீட்டில் இல்லாத செல்வமா, அவர் ஒரு தராசில் உட்கார வச்சுட்டு நிறையா தங்கத்தை அதையும் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் தராசு இறங்கவே இல்லை. நாரதர் கொடுக்கணுமல்ல, சொன்னவா காப்பாற்றணுமல்ல. என்ன செய்வது என்று சொல்லும்பொழுது ருக்மணிக்கு சொல்கிறாங்க, ருக்மணி ஒரு துளசியை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி வைக்கின்றார். அந்த தராசு சரிசமமாக நிற்கிறது. கண்ணனை நினைத்து கிருஷ்ணன் நினைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் தூய்மையாக இருந்தால் கண்ணன் உங்களோடு வருவான். அதான் சொன்ன கண்ணதாசன் கூட சொல்லுவார், கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், கிருஷ்ணா கோபாலா என்று சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையிலே வந்த பல அனுபவங்களை அதில் சொல்லி இருக்கின்றார். அவர் கண்ணனை நினைத்து நினைத்துத்தான் தன் பெயரை முத்தையா என்ற பெயரை கண்ணதாசன் என்று கூட மாற்றிக்கொண்டார். கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும். ஒரு முறை அவருடைய வனவாசத்திலையும் எழுதியிருக்கின்றார், அர்த்தமுள்ள இந்து மதத்திலையும் எழுதியிருக்கின்றார். ஒரு முறை ஒரு ஸ்டுடியோவில் போய் அவர் பணம் கொடுத்துட்டாரு, எனக்கு அது நடிகர் கால் ஷீட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எனக்கு கொடுப்பா, அந்த இடம் கொடுக்கணும் இல்லை. அவங்க என்ன மந்திர படத்துக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க அதிகமாக பணம் தர்றாங்க. இவருக்கு ரொம்ப கூட எம்எஸ் விஸ்வநாதன் கூட இருக்கார். என்ன சொல்கிறாரு, உன்னுடைய ஸ்டுடியோ எரிந்து போகட்டுன்ட்டு இவர் ஆஃபீஸ் போயிட்டார். இவர் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஒரு ஃபோனு, அண்ணா ஸ்டுடியோ எரிஞ்சிட்டு இருக்குதுண்ணா, மந்திரத்தில் தீ வர்ற மாதிரி போட்டாங்களாமா, அது ஸ்டுடியோ பூரா பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுண்ணா அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்த எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் கையை பிடிச்சி சொல்லிட்டாரா, அண்ணா இனிமேல் இந்த அறம் விழுகிற சொல்லை தயவு செய்து சொல்லாதீர்கள். நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அதான் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் போது அவங்களுடைய நல்ல சொல் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. ஒரு கண்ணதாசனுடைய பாடல்களிலே அறச்சொல் இருக்காது, அவருடைய பாடல்களிலே அறச்சொல் இருக்காது. பெரும்பாலும் மங்களகரமான சொல்கள் தான் இருக்கும். அவர் அறச்சொல்லை தவிர்த்து விடுவார். கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும். அதுக்காக நீங்கள் கண்ணனை நினச்சிட்டு எனக்கு ரேஸ் கோர்ஸில் ஒரு பங்களா வேணும்னு நினைக்காதீங்க, கொடுக்க மாட்டார், அது கிடைக்காது. நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நீங்கள் கடவுள்கிட்ட பெரிய மனிதன் தான் கடவுளை குழப்புறவனே, கடவுள் மனிதனை குழப்பணும் தான் வரலாறே கிடையாது. நீங்கள் கடவுள்கிட்ட ஒருத்தன் போய் எனக்கு ஐயா எனக்கு ஒரு வேலை வேணுங்க, அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வச்சுருக்காரு, கண்ணா எனக்கு ஒரு வேலை வேணுங்க, ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும், ஐயா எனக்கு நகை வேணும், ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல 3 நேரம் சாப்பாடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துட்றாரு, கமெண்ட் இருக்க வேண்டியதானே. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்புறம் போய் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு நிம்மதி வேணுங்கிறான். கடவுள் என்ன பண்ணுவார்? கடவுள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதுக்கு தான் நம்முடைய பகுத்தறிவு. நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். ஒருத்தன் இப்படி தான் சொன்னான், கடவுளே எனக்கு எல்லாம் கொடுனாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு,
அவனுக்கு அந்த நிம்மதியாக போயிடுச்சு. இருக்கிற ஒரு துறவிக்கிட்ட போய் சொன்னான், ஐயா எனக்கு இருக்கிற நிம்மதியாக போயிடுச்சு அப்படிங்கும்போது, ஏன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொத்தெல்லாம் நிறையா சேர்ந்துருச்சு, ஆனால் இப்போ நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது, சரி அதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னால் வச்சுட்டு கண்ணை மூடி வணங்கினார். வணங்கும்போது துறவி எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம். அவர் ஓடுறாரு, இவரும் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கார். அப்படி ஓடிக்கிட்டே இருந்து சுற்றி வந்து மூச்சு வாங்குது. திருப்பியும் அவர் துறவி அதே இடத்திற்கு வந்து விட்டார். வந்தோடனே இவருக்கு என்ன நினைப்புனா, நம்ம ஏதோ ஏமாந்த சாமியார்கிட்ட மாட்டிட்டோம் போல தெரியுதுன்னு. இன்றைக்கி நிறையா பேர் மாட்டியிருக்கிறீங்க. எது நல்ல சாமியார் எது கெட்ட சாமியார்னு சொல்கிறதுக்கு சென்சாரே நம்மகிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. அப்படியே வந்து இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஏன் உனக்கு வேண்டான்னு கொடுத்து இந்த சொத்துக்கு பின்னால் ஏன் இப்படி ஒடியார நீ? இல்லை நான் தவறாக உங்களை நினச்சிட்டு தான் நான் உங்கள் பின்னால் ஒடியாந்தேன் அப்படிங்கும்போது, இது எல்லாம் உன்னுடையது என்று நீ பற்று என்று வரை வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லை. அதுதான் உண்மை. எல்லாத்து மேலேயும் நம்ம பற்று வைத்திருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய நிம்மதி போய்விட்டு விடுகிறது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். அதுபோல தான் நான் இன்னும் ஆண்டாளுக்கு ரெண்டாவது வந்துடுறேன். அதுக்கு வந்ததுக்கு முன்னால் சொல்லிடுறேன். ஒரு நாள் கிருஷ்ணர் படுத்துட்ருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு பசி எடுக்குதுங்கிறான் கிருஷ்ணர். வைகுந்தத்தில் இல்லாத செல்வமா? வைகுந்தத்தில் இந்த பிரச்சனை வருமா? அது என்ன சோமாலியாவா? நினச்சி பாருங்க. வைகுந்தம் எல்லாரும் பதறி போயிடுறாங்க, லட்சுமி உட்பட, அங்கே வந்த நாரதர் உட்பட எல்லாரும். கிருஷ்ணர் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னார்னா, பொதுவாக நம்ம வீட்டில் பசிக்குதுனால சீரியல் மூடிட்டு போடுறேங்க அப்படிம்பாங்க. இப்போ தான் சீரியல் ஓடிட்டு வந்தோன்னு பசிக்குதுங்கிறாங்க. வைகுந்தத்தில் சீரியலால் இல்லை போல் இருக்குது. அதனால் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் பதறுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு அங்கே இருக்கிற அத்தனை உணவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுக்கின்றார்கள். அவருக்கு பசி தீரவே இல்லை. பத்தில் அப்படிங்கிறார், பத்தில் அப்படிங்கிறாரு. அப்பொழுது நாரதர் சொல்லுகிறார், கிருஷ்ணா, கிருஷ்ணனுக்கு இது பசி அல்ல, தன்னுடைய தாய் தந்தையரை உளமாறு நினைத்து கொண்டு சுகர்வனம் என்ற ஒரு பக்தன் பூமியிலே வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்காக அவன் உணவருந்தாமல் அவர்களை கவனித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பசி கண்ணனுக்கு வந்திருக்கிறது, அதனால் இந்த பசி தீரவே இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது லட்சுமியும் கிருஷ்ணனும் பூமிக்கு வந்து அந்த சுகர்வனத்திற்கு உணவு சமைத்து கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. இது கண்ணனுடைய வரலாறு. எந்த பக்தனையும் கடவுள் ஏமாற்றியதாக வரலாறு இல்லை. கடவுளை குழப்பியதாக வரலாறு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே போல தான் அம்மா ஒரு கதை சொல்லும்போது கூட சொன்னார், பூசல நாயனார் மனதிலே ஒரு கோயிலை கட்டினார். ராஜசிம்மன் இவர் மனசில் நினைக்கிறார், அவர் நினச்சதெல்லாம் செஞ்சுட்ருக்கார். அப்போ 2 பேரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் வச்சா கடவுளுக்கு குழப்பம் தானே. ஆனால் பொருள் உள்ளவனை கூட கடவுள் நினைக்கவில்லை. மனதிலே கோயிலை கட்டி அந்த பூசலார் நாயனாரிடம் தான் அவர் போக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ராஜசிம்ம பல்லவனிடம் கனவிலே தோன்றி, நான் அவருடைய கோயிலுக்கு நான் சென்று விட்டு வருகிறேன் என்று தான் சொன்னார். அதான் இறுதியா ஈஸ்வரர் என்று நினைக்கின்றேன். சரிங்களாம்மா? அவங்க தான் சொல்லணும். இறுதியா ஈஸ்வரர் என்ற கோயில், அந்த இருதயத்திலே கட்டின கோயில் வந்து இன்னும் அங்கே இருக்குது. திருநின்ற ஊர் நினைக்கிறது, திருநின்ற ஊர், அந்த ஊரில் வந்து இன்னும் இருக்கிறது. நண்பர் சேரலாதன்லாம் வந்திருக்காங்க. அவர் முதல் நாள் பேசும்பொழுதே அந்த மொழியை பற்றி சொன்னார். அவருக்காக தான் அத்தனை தமிழ் ஊமைகளை சொல்லும்போது அவர் வரல. இன்னொரு செய்தியும் சொல்லிவிடுகிறேன் அவருக்காக. அதாவது கிட்டத்தட்ட ஒரு இங்கிலாந்திலே ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொன்னால் ஒரு 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழிகள் அவர் அவர் நிறைய மொழிகள் சொன்னார். சமஸ்கிருதம், ஹீப்ரு, சீன மொழிகள், நிறைய மொழிகள் வந்தன. அப்படி தோன்றிய மொழிகளில் இன்று வரை வழக்கத்தில் உள்ள மொழியாகவும், ஏன்னா தமிழ் மொழி கூட பல மொழிகள் இணைந்து வந்திருக்கிறது, பல மொழிகள் காணாமல் போயிடுச்சு. இணைந்து வந்த மொழிகள் பல காணாமல் போயிடுச்சு. அது கூட பயணித்த மொழிகள். ஏன்னா நீங்கள் கோவை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் கலந்த வாசனையோடு கூட தமிழ் வரும். இதுவே நீங்கள் ஆந்திரா, சென்னைக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு தெலுங்கு கலந்த வாடையில் கூட வரலாம்.
அப்படி வந்து பல மொழிகள் இணைந்து தமிழோடு பயணித்திருக்கின்றன. அப்படி பயணித்த மொழிகள் பல காணாமல் போயின, பலது இறந்து போயின. ஆனால் இன்று வரை வழக்கத்திலே உள்ள மொழியாகவும், பேசும் மொழியாகவும், எழுதும் மொழியாகவும், இலக்கண மொழியாகவும் இந்தியாவிலே இருக்கின்ற தொன்மையான ஒரே மொழி தமிழ் மொழி தான். அது வந்து நம்ம ஒரு சேவலான்னு சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த ஊமைகளும் அப்படி தான் அவர் இருப்பார் தான் நினச்சேன், ஆனால் இல்லை. பல ஊமைகளும் அந்த இதையெல்லாம் பேசும்போது அந்த நம்முடைய மொழி அவ்வளவு பழமையான மொழி. நாம் இந்த தமிழராய் பிறந்ததற்கே வந்து ரொம்ப ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளவு வந்து உள்ள குவிஞ்சு கிடக்குது. 12,000 பாடல்களை எழுதின கம்பன் கூட பூனை தன் நாவால் நக்குவது போல் தான் தமிழ் என்ற பார்க்கடலை நான் தொடுகின்றேங்க. 12,000 பாடல் எழுதினவர். நம்மெல்லாம் அவர் பக்கத்திலே போடுறது. கம்பன் வீட்டு கட்டுத்தறி கைப்பாடுன்னு ஓரமாக கட்டுத்தறிக்கு அந்த பக்கம் ஏதாவது வழி இருந்தால் பார்த்து நின்றுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி அப்படி போயிட்டுருக்காங்க. அப்படி வந்து தமிழுடைய சிறப்புகளும் நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, நிறையா பேர் சொல்லுவாங்க பக்தி இலக்கியத்தால் தமிழ் வளர்ந்தது, பகுத்தறிவு இயக்கத்தால் தமிழ் வளர்ந்தது. பக்தி இலக்கியத்திற்கும் பகுத்தறிவு சிந்தனைக்கும் தமிழ் உதவியது, அதுதான் உண்மை. அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுத முடியும். மனதிலே நினைப்பதை அவர்கள் எழுத முடியும், மற்ற மொழியில் எழுத முடியாது. நீங்கள் ஆங்கிலத்தில் பழம் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக எழுத முடியாது. அந்த நகரம் கிடைக்கவே கிடைக்காது. அது நம்முடைய மொழிக்கே உருவான ஒரு சிறப்பு சொல். இதையெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். இதை பெற்றுட்டு தான் நம்ம வீட்டில் என்ன சொல்கிறோம், குழந்தைய அம்மான்னு தயவு செய்து கூப்பிடாத, மம்மின்னு கூப்பிடுங்கிறோம். இதை தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு இது அந்த நம்முடைய சிறப்பான மொழியை வந்து மெல்ல மெல்ல இழந்து வருவதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். என்ற பணம் சம்பாதிக்குண்டான மொழி அல்ல, வாழ்க்கை என்னவென்று சொல்லுவது, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மொழி தான் நம்முடைய மொழி. பக்தியை கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறது, உன்னை உணர்ச்சி வசப்படும் பொழுது உன்னை பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய மொழி. அதுதான் உண்மை. இதுதான் இந்த மொழியும் நம்முடைய பழைய பண்பாடுகளும். திருவாசகம் சொன்னேன், அந்த பண்பாடும் இது எல்லாம் இணைந்து வந்திருந்தால் நம்முடைய உள்ளத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருக்கின்றால் சொன்னால் அவர்கள்தான் மாதங்களில் மார்கழி. இந்த மாதங்களில் மார்கழி என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணரே சொல்கிறார், மாதங்களில் நானே மார்கழியாக இருக்கிறேன். கிருஷ்ணரே சொல்கிறார். ஆண்டாள் 30 பாடல் பாடுறாங்க, ஆண்டாலும் மாதங்களில் மார்கழி தான். ஆனால் கிருஷ்ணரும் சொல்கிறார் மாதங்களில் நானே மார்கழி. கண்ணதாசன் சொல்கிறது காதலி என் மார்கழி என்று சொல்கிறார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி 9ஆம் நாள். இது 9ஆம் நாள் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் மாதங்களை எண்ணி பார்த்தால் மார்கழி வருவதும் 9ஆம் மாதம் தான். எனக்கு கொடுத்தது 9ஆவது மாதம் தான். ஆனால் அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களே தெரியாமல் கொடுத்தாங்களே தெரியாது, இதுவும் 9 தான். இன்றைக்கி வந்து உலகம் பூராவும் கொண்டாடுகின்ற இயேசுபிரானுடைய பிறந்தநாள் விழா. எனக்கு அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நானும் நினச்சிக்கிட்டேன். எனக்கு அறியாமலே இது கிடைத்தது. அந்த இன்றைக்கி வந்து உலகம் பூராமே கொண்டாடுகிறார்கள் இந்த 9ஆம் நாள். அப்படி நீங்கள் ரொம்ப இப்படி நான் 9 சொல்லிட்டு இருக்கும்போது 9க்கும் 6க்கும் ஏதோ 6 ஏதோ தொடர்பு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. மாதங்களில் இந்த 9ஆவது மாதம் தான் அது. சரி, இனி நம்ம அப்படியே ஆண்டாளுக்கு வந்துடுவோம். ஆண்டாள் வந்து அவள் ஃபஸ்ட்டு முதல் பாட்டே பாருங்கள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள். அதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம குளிங்க வாங்க போங்க, அதெல்லாம் அழகாக சொல்லிட்டாங்க. கூர்வேல் நந்தகோபாலன் கூர்வேல் நந்தகோபாலன் இருக்கின்றான், யசோதையின் இளஞ்சிங்கம் கண்ணன். நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு மாடு மேய்க்கிறது வேலை. அந்த யாதவர் குலத்தில் அங்கே இருக்கார். நீங்கள் மதுரா போயிருந்தீங்கன்னா, அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரியும். நான் போயிருக்கேன் அந்த பக்கம். அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்கும். அந்த அந்த யாதவர் குலத்தினுடைய அந்த வீடுகள் அப்படி சின்ன சின்ன சந்தை அந்த மாதிரி தான் அந்த கிருஷ்ணன் வாழ்ந்த இடம் அது எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டாளுடைய பாடல் சிறப்பு எங்கே என்று சொன்னால், அனைவரையும் அழைத்து கொண்டு போய் இந்த சமுதாய நலனும் வீடு நலனையும் பார்ப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையும் சொல்லுகிறார். அதுதான் உண்மை. அங்கே நந்தகோபான் கூர்வேலோட நிற்கணும். தடி தானே வச்சுருக்கோம். மாடு ஓட்டுறதுக்கு தடி தானே வேணும், ஆடு ஓட்டுறதுக்கு தடி தான் வேணும். எதுக்கு? இப்போ நம்ம வீட்டில் குழந்தையாக இருக்கும்போது நம்ம குழந்தையே நடக்காத உழுந்துருவேன் பின்னாலே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதே நிலைமை தான் கண்ணனுக்கும்.
கண்ணனுக்கு அவங்க கம்சன் தான் பெரிய விரோதி. நான் நிறையா பக்கம் சொன்னேன், மாமன் கம்சன் தான் கண்ணனுக்கு விரோதி அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், இல்லை எனக்கு மாமனார் தான் விரோதினா. அது உண்மை, அது அவனுடைய பிரச்சனை. அந்த மாதிரி அவ போகும்போது என்ன, தொட்டில் ஆடும்போது ஒரு சூரன் வரான், நடக்கும்போது புயலரசன் வருகிறான், தவழும் போதும் புயலரசன் வருகின்றான், பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது பூதகி வந்து விஷம் கொடுக்க வருகின்றாள். இப்படி பகாசுரன், பல பேர்த்தை வந்து கம்சன் உருவாக்கி இருக்கின்றான். அந்த உருவாக்கி இருக்கின்ற காரணத்தினால் நந்தகோபாலன் யசோதையின் இளஞ்சிங்கம் அந்த கூர்வேலோடு நிற்கின்றான். அந்த கண்ணனை காப்பாற்ற, குழந்தைகளை நம்ம தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோன்னு இல்லை, கண்ணனையும் கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினாங்க. அதான் நீங்கள் கண்ணதாசன் கூட அழகாக சொன்னார், கர்ணன் எனும் வள்ளலுக்கு மண்ணை சொந்தம் இல்லை, கண்ணன் எனும் தெய்வம் கூட 2 வீட்டு பிள்ளை தான். சிறையில் பிறந்து அங்கே போய் வளர்ந்தாலும் குழந்தையாக இருக்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார். இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் நம்ம நல்லா நம்ம குழந்தைகளை அப்படி தானே கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். இதை நினைத்து பாருங்கள், கண்ணனுக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது அந்த கஷ்டம் இருக்குது. அதுதான் உண்மை. மார்கழி திங்கள் மதி நிறந்த நல்லர் அடுத்தது அந்த அப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். அது வந்துகிட்டே இருக்கும்போது இந்த 2 வரிகள் தான் எனக்கு ரொம்ப இது. கிட்டத்தட்ட இத்தனை அரக்கர்களிடமிருந்தும் பூதகியிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டிய கடமை நந்தகோபானுக்கு இருந்தது. ஏன்னா தூக்கிட்டு வரும்போது ரொம்ப சிரமம் தான் பட்டார். அது இருந்த ஒரு காரணத்தினால் அங்கே வந்து கண்ணன் காப்பாற்றப்படுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அதுதான் உண்மை. திருப்பி பார்த்திங்கன்னா 9வது நாள், அந்த 9வது நாளுக்கு வந்துடுவோம். மாமணி திங்கள் அதை மட்டும் எடுத்துருவோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்தரவாய். நல்லா தூங்குறாங்க, மாணிக்க கற்களாக இழைக்கப்பட்ட அந்த ஒரு மாளிகையில் வந்து நல்லா தூங்குறாங்க. அந்த கதவை தர அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஊமையா செவிடா இல்லை அனந்தலா, அவங்க என்ன ஊமையா இல்லை காது கேட்காதா இல்லை நீண்ட தூக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லது ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மந்திரத்தில் தூங்க வைக்க முடியுமா? அவன் கேட்குறாரு, ஆண்டாள் கேட்குறாரு, ஏமா துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் வைகுந்தனை பார்ப்பதற்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பாதித்த ஒரு செய்தி இதுதான். அவள் என்ன செகுடா ஊமையா நம்மளே கேட்குறோமே, ஏன்னா எந்திரிக்கா மாட்டேங்க என்ன செகுடா ஊமையா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர் என்ன மந்திரப்பட்டாலோ, அப்போ மந்திரத்தால் ஒருத்தர் தூங்க வைக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். மந்திரத்தால் ஒருவரை தூங்க வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியுமான்னு தெரியல. ஆனால் இதற்கு வரும்பொழுது சற்று கம்பராமாயணத்தை நோக்கி போங்க. கம்பராமாயணத்திலே சீதை அசோகவனத்திலே அமர்ந்திருக்கிறாள். ராவணன் அவர்களை சுற்றி காவல் போட்டிருக்கிறான். திரிசடை இருக்கின்றால், ஒவ்வொரு அரக்கிகளும் அங்கே வந்து இருக்கின்றாங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் மாற்றி இங்கே எப்படி ஷிஃப்ட் சொல்கிறாங்களா, செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட்டு மாற்றி போடுவாங்க. நீ 8 மணி நேரம், நீ 8 மணி நேரம் அப்படி ஷிஃப்ட்டு மாற்றி போடுற மாதிரி அங்கே அரக்கிகள் மாறி வந்து சீதைக்கு காவல் இருக்கின்றார்கள். ஆனால் அனுமன் சீதையை சந்திக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. அனுமன் எல்லாரும் சந்திக்கும் போது தூங்கிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறான், அடைந்தனன் அடியேன் ராமன் ஆணையால் குடைந்தது உலகம் அனைத்தையும் நாடும் கொட்பினால் மிடைந்தவர் உட்பிலா தவத்தை மேவலால் மடந்தனின் சேவடி நோக்கினேன். அதாவது ராமனை நினச்சி நான் வணங்கினேன், எல்லாரும் தூங்கிட்டாங்க. சீதை நம்பலை, வந்தது அனுமன் தான் முதல்ல நம்பலை. நீ ராவணனே மாறு வேஷத்தில் வந்திருக்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு சீதை நம்பவில்லை. என்ன செய்தா அப்படின்னா, நம்பாமல் இருக்கும்போது அவர் சொல்கிறான், நான் ராமனை நம்பி வணங்கி அவருடைய பெயரை உச்சரித்தேன், அந்த மந்திரத்தால் இவர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள், தாயே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்று சொன்னபோது தான் சீதை சிந்திக்கிறாள், ஓ மந்திரத்தால் இவர்கள் உறங்கியது உண்மை. ஆண்டாள் சொல்லுகிறாள், மந்திரத்தால் தூங்குகிறாளோ, ஆனால் ஆண்டாள் சொல்லுகிறது மந்திரத்தால் தூங்கவும் வைக்க முடியும், விழிக்கவும் வைக்க முடியும். இங்கே கம்பராமாயணத்தை சொல்லுவது வந்து இங்கே மந்திரத்தால் வந்து உறங்குகிறாள், உறங்க வைக்கும்போது அவர் சீதையை தரிசனம் செய்கின்றார். அதான் உண்மை. அதே போல்
இந்த கண்ணதாசன் அப்படி சொல்லிகிட்டே வரவங்க, கண்ணதாசனை நம்ம மறக்கவே முடியாது. இந்த ஆண்டாள் பாடல் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நாச்சியார் துடிக்கின்றார், நாமும் துடிக்கின்றோம். நாச்சியார் துடிக்கின்றார், நாமும் துடிக்கின்றோம். நாச்சியார் உருகுகின்றார், நாமும் உருகுகின்றோம். நாச்சியார் உருகுகின்றார், நாமும் உருகுகின்றோம். நாச்சியார் கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். நாச்சியார் கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். நாச்சியார் கொஞ்சுகிறார், நாச்சியார் கொஞ்சுகிறார், தமிழும் கொஞ்சுகிறது. அதுதான் உண்மை. எப்படிங்க? அதாவது அதுதான் உண்மை. அந்த ஆண்டாளை சொல்லும் பொழுது, ஆண்டாள் தன்னுடைய பக்தியாலும் காதலாலும் திருமாலை ஆண்டாள் என்பது மட்டும் உண்மை அல்ல. தன்னுடைய பக்தியாலும் காதலாலும் திருமாலை ஆண்டாள், ஆண்டாளுடைய தமிழால் நம்மையும் ஆண்டாள். அதுதான் உண்மை. நம்மையும் ஆண்டாள். அதுதான் பெரியது. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரியாழ்வார் சொல்லி, பெரியாழ்வார் கூட இருக்கும்போது அந்த துளசி அந்த மாலையை கொடுத்தா தான் போட்டு பார்ப்பாங்களாமா. தான் போட்டு பார்த்து நமக்கு அழகாக இருந்தால், சரியாக இருந்தால் அதை கொண்டு போய் திருமாலை கொடுத்துருவாங்க. இதே ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கண்டிக்கிறாங்க, இது ஆகாது, இது சரியில்லை. ஏனென்றால் அந்த மாலை தீட்டுப்பட்டு விட்டது, எச்சில் பட்டு விட்டது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போது இது சின்ன குழந்தை தானே, ஆனாலும் அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பெரியாழ்வார் கோபித்து கொள்ளுகிறார். ஆனால் திருமால் புதிதாக செய்த மாலையை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் ஏற்றுக்கொள்வார். அதுதான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், தெய்வம் அப்படியே தான் இன்று வரை நினைக்கின்றது. நம்ம வீட்டில் ஒரு படையல் செய்யும்போது கூட நம்ம சொல்லுவோம், எச்சில் பட்டுப்பட போகிறது, குழந்தைகிட்ட சொல்லுவோம், எச்சில் படாமல் வைங்கம்மா, பத்திரமா வைங்கம்மா, பார்த்து வைங்கம்மா, நம்ம படையலுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நன்றாக நினச்சி பாருங்கள், கடவுளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுகிறோம். கடவுளுக்கு பாலாபிஷேகம், பால் உடனே கறந்துட முடியுமா? கன்றுக்குட்டியை ஊட்ட விடுவார்கள். கன்றுக்குட்டியை ஊட்டவர்கள் தான் பிறகு அதை எடுத்துகிட்டு அந்த பாலை கறந்து தான் கொண்டு போய் கடவுளுக்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். அந்த எச்சில் தொட்ட பாலை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? உண்மைதானே? அதே போல் கடவுளுக்கு பட்டாடை உடுத்துகிறார்கள். அந்த பட்டாடை பட்டுப்பூச்சியிலே இருந்து வரும், அந்த வாயிலே இருந்து வரும் நூல்களை கொண்டு தான் அந்த பட்டாடை நெய்யப்படுகிறது. அந்த பட்டாடை உணர்ந்து போது கடவுள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அதுவும் உண்மை. அதுபோல் தேனாபிஷேகம் செய்கிறார்கள். ஒவ்வொரு பூக்களுக்கும் தேன் பறந்து பறந்து சென்று அப்படி எடுத்து அந்த தேனீக்களை எடுத்து கொண்டு வருக, அந்த தேனில் தான் தேன் அபிஷேகம் செய்கிறார். கடவுள் தூய்மையாக இருந்தால், அது குழந்தையின் எச்சிலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மனிதன் தான் கடவுளை குழப்பி விடுகிறார். அதுதான் உண்மை. இதைத்தான் நம்ம நினச்சிக்கணும். அப்படி மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கு கடவுள் பொறுப்பல்ல. ஆனால் கடவுள் மனிதனை தவறு செய்ய சொல்லுவதில்லை, இவன் தான் செய்கிறான். அதற்கு கடவுளின் மீது இதை போடுகிறான், பொறுப்பை போடுகிறான். கடவுளே எனக்கு இந்த சோதனையை கொடுத்துக்கிட்டையா, நான் அப்படியே சொன்ன மாதிரி நீ கடவுளை நினச்சிட்டு கடவுளே எனக்கு ரேஸ் கோர்ஸில் ஒரு பங்களா வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கடவுள் கொடுக்க மாட்டார். நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்திலே ஒரு நிம்மதியையும் நேர்மையான சிந்தனையும் கொடு, அதுதான் கடவுள் விரும்புவார். நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த நினைத்து கொண்டு கடவுளை விரும்பினால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார், தவறே இல்லை, அதுதான் கடவுள். ஆனால் இந்த உலகத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் சேலம் போலலாம் இந்த ஊருக்குள்ளே உழைக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி இந்த மற்றவர்கள் நலத்திற்காக கடவுளை விரும்பினால் கடவுளே மகிழ்ச்சி அடைவார். அதுதான் உண்மை. நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டுனீங்கன்னா, ஐயோ இப்படியெல்லாம் வெள்ளம் வந்துருச்சே, அந்த மக்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, இந்த மக்களெல்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க என்று நீங்கள் நினைத்து கடவுளை வேண்டினால் கடவுளே மகிழ்ச்சி அடைவார். தான் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் தான் மட்டுமே தான் மகிழ்ச்சி அடைய முடியும். அடிச்சு முடிக்க வச்சுக்கலாம். நம்முடைய வழக்கறிஞர் தான் சொன்னார், இந்த சர்க்கஸில் எல்லாம் நரிகளை எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா குதிரை புலி சிங்கம் எல்லாமே சொன்னபடி கேட்கும், இந்த நரி சொன்னபடி கேட்காதாம்மா. அவர் சொன்னார், இந்த நரி சொன்னபடி கேட்காது அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, மனுஷனும் அப்படித்தாங்கய்யா அப்படின்னு. மனுஷனும் சொன்னபடி தனக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சொன்னபடி கேட்குறான், இல்லை என்றால் எங்கே கேட்குறான், நரி மாதிரி தான் இருக்கான், கேட்கவே மாட்டேங்கிறான்.
அதனால் மனிதனும் அப்படித்தானுங்க ஐயா என்று சொல்லிட்டு, அப்போ தான் நான் அப்பவும் கண்ணதாசன் நினைத்தேன். மனதினில் நரிகள் உண்டு, அவர் அழகாக சொன்னார். மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு. உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு. உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு. வாழும் மிருகம் தூங்கும் கடவுள் நடுவே மனிதனடா. எங்கோ ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வணங்குமடா. அவர்கள்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதங்களில் மார்கழி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.